திமுகல சேரணும், ஒண்ணு தாவேக்கால சேரணும், இல்லை என்றால் அரசியல் துறவரம். 3 ஆப்ஷன் தான் ஓபிஎஸ் கிட்ட இருக்கு. என்ன பண்ண போறாரு? இந்த 3 விஷயங்களில் என்ன முடிவை எடுக்கப் போகிறார் என்பதை 2 நாட்களில் திரு ஓபிஎஸ் அறிவிப்பார். அதுதான், அதாவது என்ன முடிவெடுத்தால் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் சரியாக இருக்கும், தன்னை நம்பி வந்திருக்கிற தொண்டர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள், அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து அந்த முடிவை எடுக்கணும்னாரு. அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, கடந்த மாதம் நிர்வாக குழு கூட்டத்தில் சொன்னார்ல, ஒரு பாவச் செயலுக்கு என்னை ஆளாக்கி விடாதீர்கள் அப்படின்னு திரு எடப்பாடிக்கு ஒரு சொன்னார். திமுகல சேரதான பாவச் செயலா? அதுதான் சொல்கிறேன். நீங்கள் திமுகவில் சேருவதுங்கள, இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஒரு அவப்பெயர் வந்துருச்சு. ரெட்டலைக்கு எதிராக போய் ரெட்டலைவே தோற்கடிச்சிட்டார் அப்படின்னு. இப்போ மீண்டும் அத்தகைய ஒரு பாவ செயலில் என்னை கொண்டு வராதீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடப்பாடிக்கு எதிராக எடப்பாடியை வீழ்த்த வேண்டுமென்றால் அது அண்ணா திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு, இரட்டை இலைக்கு எதிரான நிலைப்பாடு. ஸோ அந்த நிலைப்பாட்டுக்கு என்னை தள்ளிடாதீங்க அப்படிங்கிற மாதிரியான பார்வை தான் அவர் சொன்னது. அப்போ என்ன முடிவை எடுக்க போகிறார் அப்படிங்கிறது, ஜனநாயக ரீதியில் தன்னை நம்பி இருக்கிற, தன்னோடு பயணிக்கிற தொண்டர்களுடைய அந்த 90% அந்த எண்ணங்கள், அந்த பெரும்பான்மை உணர்வுகள், அதை மதித்து தாவிக்காவுக்கு போக போகிறாரா, அல்லது எடப்பாடிக்கு பாடம் புகட்டுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்று அவரை வீழ்த்துவதற்கு வியூகம் வகுக்கலாம் என்கிற நிலைப்பாட்டை எடுப்பாரா, இல்லை நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த 2026 தேர்தலை புறக்கணித்து விட்டு 2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஒரு தோல்வியை தழுவி எடப்பாடிக்கு எதிரான குரல் அங்கிருந்தே அதிகமாக எழும்பி மீண்டும் ஒன்றிணைந்த அதிமுக தான் அடுத்தடுத்து வெற்றி பெற முடியும் என்கிற நிலை வருகிற பொழுது அதை பயன்படுத்தி நாம் மீண்டும் அந்த பயணத்தை தொடருவோமா அப்படிங்கிற மாதிரியான இந்த சிந்தனை ஓட்டத்தில் இருக்கிறார்.